விழுப்புரம் அருகே திருமணமாகி 2 மாதங்களே ஆன மனைவியை ஆபாச வீடியோ எடுத்து கணவன் மிரட்டியதாகவும் அதனால் மனைவி தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படும் சம்பவம் நெஞ்சை உலுக்குவதாக உள்ளது. திருமணத்தின் போது பேசப்பட்ட நகையை பெண் வீட்டார் கொடுக்காததால் மனைவியை கணவன் தினம் தினம் சித்திரவதை செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் புகாரில் சிக்கியுள்ள பொதுப்பணித்துறை ஊழியரிடம் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பக்கிரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான பிரியங்கா. MA MPhil படித்து முடித்திருக்கும் இவருக்கும் புதுவை பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான கார்த்திகேயன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. பிரியங்கா தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த நிலையில் பொதுப்பணித்துறை ஊழியரான கார்த்திகேயன் திருமணத்தின் போது பெண் வீட்டாரிடம் 10 சவரன் நகை கேட்டதாக தெரிகிறது. அதற்கு ஒப்புக்கொண்ட பெண் வீட்டார் திருமணத்தின் போது 5 சவரன் நகைகள் மற்றும் சீர்வரிசைகள் வழங்கியுள்ளனர். மீதமுள்ள 5 சவரன் நகைகளை நிலத்தை விற்று வழங்குவதாக கூறியிருந்த பிரியங்காவின் பெற்றோர் சொன்னது போன்று வழங்கவில்லை. இதனால் கணவன் மனைவியை டார்ச்சர் செய்ததோடு தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி தனது தாய் வீட்டிற்கு வந்த பிரியங்கா 5 சவரன் நகைகளை கேட்டு கொடுமைப்படுத்துவதாகவும் தன்னை ஆபாச போட்டோ மற்றும் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு கணவன் மிரட்டுவதாகவும் கூறி அழுததாக தெரிகிறது. இதற்கு மத்தியில் கடந்த 19ஆம் தேதி பிரியங்காவை பார்ப்பதற்காக மாமியார் வீட்டுக்கு வந்த கணவன் கார்த்திகேயன் நள்ளிரவு 1:30 மணி வரை வீட்டுக்கு வெளியில் அமர்ந்து பேசிவிட்டு அதன் பின்னர் தனது வீட்டிற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. மறுநாள் மாலை 3 மணியளவில் வீட்டில் தூக்கில் தொங்கி உள்ளார் பிரியங்கா. இதனை பார்த்த உறவினர்கள் பிரியங்காவை தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றனர். ஆனால் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பிரியங்கா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு பிரியங்காவின் சடலத்தை முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே பிரியங்காவின் தற்கொலைக்கு காரணமான கார்த்திகேயன் அவரது தாய் மற்றும் சகோதரனை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என கூறி பெண்ணின் உறவினர்கள் கண்டமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணத்தான் நாங்க பாடியை வாங்குவோம். விரும்ப மாட்டோம். நாங்க இங்க கண்டமங்கலம் ஸ்டேஷன்ல நாங்க போராட்டம் பண்ணி இருக்கோம். அவங்க அம்மா அவங்க பக்கத்து வீட்டுல கொடுத்த ஒரு பையன் பேசிக்கிறான். அவங்க தம்பியில பேசி இருந்துறான். அப்போது கண்ணீர் விட்டு பேசிய பிரியங்காவின் தாய் கார்த்திகேயன் தனது மகளை ஆபாச வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் 5 சவரன் நகைகளை கொடுக்காவிட்டால் அதனை வெளியிட்டு உன் குடும்பத்திற்கே பால் ஊற்றி விடுவேன் என மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம், மிரட்டுறான். வீடியோ கூட விட்டுருவேன், யூடியூப்ல விட்டுருவேன், உன் அப்பனையும் உன் அண்ணியும் விடுறான், உங்க 3 பேருக்கும் பால் ஊத்திடுறான்னு சொன்னானா. மேலும் தனது மகளை தகாத வார்த்தைகளில் கார்த்திகேயன் மட்டும் பேசவில்லை, அவரது சகோதரர், தாய் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரரும் பேசியதாக கூறிய பிரியங்காவின் தாய் 10 சவரன் நகைக்கு ஆசைப்பட்டு தான் திருமணமே செய்து கொண்டதாக புகார் தெரிவித்தார். அவன் என்ன அசிங்கமா திட்டுறான், வாழை கிடக்குற கூட திட்டுறான். அங்க எப்படிமா இருக்குது? நானு உள்ள அவன் தம்பி 10 பவுனுக்கு ஆசைப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். இதனை தொடர்ந்து பேசிய பெண்ணின் சகோதரர் நகைக்காக கார்த்திகேயன் தினம் தினம் மென்டல் டார்ச்சர் செய்ததாகவும் ஆபாச வீடியோவை பிரியங்கா பணிபுரிந்த பள்ளிக்கு அனுப்புவதாகவும் மிரட்டியதாக கூறினார். 10 பவுன் போறோம்னா 5 பவுன் தான் போட்டது. மீதி போறவன் நிலத்தை வித்துட்டு போறன்றது சொல்லி வச்சிருந்தான். அதுக்குள்ள அவனை டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிறானுவா. பவுன் போடல மென்டல் டார்ச்சர் பண்ணி தப்பா போட்டோ பார்த்துக்கிறான். அதை நான் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டுருவேன். அந்த வீடியோ போச்சு எல்லாம் போட்டு நான் வீடியோ அது மாதிரி மெட்டிக்கிறான். மொட்டை வீடியோ சொல்லிடுறான், தப்பா எடுத்துக்கிறேன் வீடியோ எடுத்துட்டேன்னு சொல்லி. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி.